அவங்க யாரும் திமுகவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி இந்த சேகர் பாபு அன்றைக்கி ஏடிஎம்கேல இருந்தார். இவர் கருணாநிதி அவர்கள் குடும்ப பெண்களை பற்றி எவ்வளவு கேவலமாக பேசினார் அன்றைக்கி. அந்த வார்த்தை நான் இப்போ ஏன் சொல்ல முடியாதுன்னா, அன்றைக்கி சபாநாயகர் நத்திங் வில் கோ ஆன் ரெக்கார்டுன்னு ரூல் பண்ணியிருக்கார். அதனால் நான் அந்த வார்த்தைகளை சொல்லலை உங்களுக்கு. அவ்வளவு கேவலமாக நடந்துட்ட ஒரு மிக மோசமான நபர் இந்த சேகர் பாபுங்கக்கூடிய ஒரு தீய சக்தி. அதனால் இந்த தீய சக்தியின் கைடன்ஸில் ஸ்டாலின் நடந்து கொள்வார்னு சொன்னால், ஒரு முறை தமிழ்நாட்டில் நடந்தது. கருணாநிதி ஒருத்தர் தான் ஒரே எம்எல்ஏ திமுகவில் ஜெயிக்கிறார். ஆனால் சட்டமன்றத்துக்குள்ளே போக பயந்துக்கிட்டு அந்த எம்எல்ஏஷிப்பையும் கருணாநிதி என்ன பண்ணுறார், ரிசைன் பண்ணுறார். அதனால் தமிழ்நாட்டில் திமுக துடைத்து எறியப்பட்ட சரித்திரம் உண்டு. ஸோ கைண்ட்லி ரிமெம்பர்னு நான் ஸ்டாலினுக்கு சொல்கிறேன். உடனடியாக இந்த 12ஆம் தேதி மீண்டும் ஹைகோர்ட்டில் இந்த பெட்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி தீபம் ஏற்றணும். அதுலேயும் நீங்கள் பாருங்கள், மிகப்பெரிய மரியாதைக்குரிய சிவாச்சாரியாருக்கெல்லாம் தலைவராக இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கார்.